பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்க மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். சில சமயம் நினைப்போம், நான் ரொம்ப எளியவன், ஏழை, ஒடுக்கப்படுகிறேன், என் மேல யாருக்கு அக்கறை இருக்குது, ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரோ, அதனால தானே அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 25:4 அவர் ஏழைகளுக்கு பலன், எளிமையா இருக்கிறவங்களுக்கு பலனா, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். நீங்க நெருக்கப்படலாம், மற்றவங்களால, சில செல்வந்தர்களால, மேல் அதிகாரிகளால, இருக்கிற இடத்துல உடைய ஊழியம் நெருக்கப்படலாம், பயமுறுத்தலாம், நெருக்கப்பட பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். வெள்ளம் போல சத்துரு வர்றான், வெள்ளம் வருது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கலாம். அவர் அடைக்கலமா இருப்பாராம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஒரு வெயில் வந்துட்டா, கொடூரமான வெயில்ல நடந்தா ஒரு நிழலை நம்ம தேடுவோம். அப்படியே இப்போ ஒரு நிழல்ல நின்ன உடனே மனசுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். துன்பம், வேதனை, கஷ்டம், நெருக்கம் அதுல நடக்கும்போது ஆண்டவருக்கு பக்கத்துல வந்துருங்க. அவர் தன் நிழலுக்குள்ளே வைத்து உங்களை அப்படியே ஆறுதல் படுத்தி நல்ல சந்தோஷப்படுத்தி அவர் நடத்துவார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறதுனால, நான் அப்படி இருக்கிறதுனால தானே என்னை கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு வசதி இல்லாதனால தான் என்ன நெருக்கிறாங்க, நான் ஒரு எளியவனா இருக்கிறதுனால தானே என்னை வேதனைப்படுத்துறாங்க அப்படிலாம் நினைக்காதங்க. ஏன் உங்களே அப்படி நினைக்கிறீங்க? அதனால இயேசு உங்க மேல அக்கறையா இருக்கிறார்ல. எளியவன் நீ அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாரா? எளியவருடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வருவார். சாதாரண மக்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். அதனால ஆண்டவர் எப்படி உங்களை பார்க்கிறார் அப்படின்னு பாருங்க. நீ கூடும்போதே உன் வீடு குடிசை வீடு, அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது, நீ வேணா ஆலயத்துக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நீ ரொம்ப ஏழை, நீ ஏன் வாடகை வீட்டுல இருக்க, அந்த வீட்டுக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நீ நெருக்கப்படும் போது அவர் உங்களுக்கு பலனாயிருப்பார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் இருக்கிறல்ல உனக்கு. யார் என்ன சொன்னான்னு, யார் உனக்கு விரோதமா எழும்பினான்னு, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அவர். ஒரு எளிய மனுஷன் ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தார். பக்கத்துல இருந்த செல்வந்தனுக்கு அந்த நிலத்தின் மேல ஒரு கண்ணு. இவனை துரத்திட்டா அந்த இடத்தை எடுத்து கொள்ளலாம், தன் நிலத்தோடு சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காலி பண்ணு என்று மிரட்டல், பயமுறுத்தல். இவருக்காக யாருமே பேச முடியாது. ஏன்னா மிரட்டுகிறது, பயமுறுத்தது பெரிய செல்வந்தர், பிரபலமான ஒரு நபர், ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபர். என்ன செய்யறது? இந்த எளியவரால் இருக்க முடியாது. இவர் உதவிக்கு காவல்துறைக்கு போனா, ஐயா அவங்ககிட்ட எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது, அவங்கெல்லாம் பவர்ல இருக்கிறாங்க, பேசாத போயிருங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நிம்மதியாவது இருக்கலாம் என்பதால் இந்த மனுஷர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டார். ஆண்டவரே, நான் ஒடுக்கப்படுறேன், நான் ஒரு எளியவன், எனக்கு பேசுறது கூட எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன செய்வது என்பதாய் ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருந்தார். அதன் பிறகு கொஞ்ச நாள்ல அந்த மனிதர் வரவே இல்லை. பயமுறுத்தல, மிரட்டல எல்லாம் அப்படியே நின்று விட்டது. இவர்பட சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தார். என்ன அப்படின்னு அவர் பார்த்தாரு. ஏன் இவ்வளவு நாள் நம்ம மிரட்டினவங்க, பயமுறுத்தினவங்க, ஒடுக்கினவங்க, நம்மளை போகன்னு சொன்ன ஒண்ணுமே பேசல அப்படின்னா, அந்த மனிதர் அறிந்து கொண்ட ஒரு காரியம், ஆண்டவர் போய் அவரை சந்தித்தார். அவன் என்னுடைய பிள்ளை, அவனுடைய காரியத்துல தலையிடாது, அவன் இடத்துல அவன் நிம்மதியா இருக்க விடு, அவனுக்கு ஒரு விதமா நீ ஏதாவது செய்தா நான் என்னுடைய கரத்தை நீட்டுவேன். ஆண்டவர் பாருங்களேன், அவருக்கு தெளிவா தரிசனமாகி பேசிட்டார். அவருக்குள்ள நடுக்கம் வந்து விட்டார். அவருடைய காரியத்துல தலையிடாருங்க, அந்த மனுஷன் இருந்துட்டு போட்டோம், அவர் கால வரைக்கும் நிம்மதியா இருக்கட்டும், யார் அந்த பக்கம் போகாருங்கன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறவர். பைபிள் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? ஆபிரகாமுக்காக போய் ராஜா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், ஈசாக்குக்காக போய் பேசுகிறார். அவர் பேசுகிற ஆண்டவர். யார் உங்களை ஒடுக்க நினைச்சாலும் அப்படிலாம் ஒடுக்க அழிச்சிட முடியாது. உங்களுக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.
உங்க மேல இருக்கிறவங்க ஒடுக்குறாங்களா, நீங்க சரியா இருந்தா போதும். நீங்க சரியில்லைன்னா அந்த ஒடுக்குதல் வரும். உங்களை சரிப்படுத்துறதுக்காகவே அந்த நெருக்கம், ஒடுக்குதல் எல்லாம் வரும். உங்களை சரிப்படுத்த ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க சரியா இருக்கீங்களா? ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, சும்மா வாக்கு ஜீசஸ் பார்த்த போது நீ அப்படியே போகும்போதே பாத்துக்கிறாரு, நான் அன்னைக்கு ஜெபிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? ஆண்டவர்கிட்ட பார்த்துல போய் காத்திருந்தீங்களா? தியானிச்சீங்களா? தேசத்துக்காக ஜெபிச்சீங்களா? அப்போ ஒடுக்குதல் வரும், நெருக்குதல் வரும். அப்பதான் நீங்க போய் முழங்கால் போடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. நம்ம சரியா இருந்துட்டா யாரும் நம்மளை பயமுறுத்தவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. நான் என் ஊழிய பாதையில பார்த்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல எத்தனை அதிகாரத்துல இருந்தவங்க, பவர்ஃபுல் பீப்புள்ன்றவங்க, பயங்கரமான ஆட்கள், எல்லாத்துடைய பயமுறுத்தல் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒன்று நம்மை சேதப்படுத்தார். நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துல சரியா இருந்தா நமக்காக ஆண்டவர் பேசுவார். அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் எளியவன், ஒடுக்கப்படுகிறேன், நான் அவ்வளவுதான் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நான் இயேசுக்குள்ள பெரிய செல்வந்தன், நான் விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக பேச என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் சகல அதிகாரம் பெற்ற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இனி உங்க காரியத்துல கவனமா இருப்பேன். நான் வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உங்களோட பேசுவேன். நீங்க விரும்புகிற மாதிரி தேசத்துக்காக ஜெபிப்பேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.